வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரபா அப்பன் முருகன் யூடியூப் சேனல்லேருந்து நீண்ட நாளைக்கு அப்புறமா நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எதை பற்றி பார்த்திங்கன்னா, நம்ம முருகப்பெருமானுடைய கந்த கோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கந்த கோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் சென்னையில் சவுகார்பேட் சொல்லக்கூடிய பாரிஸில் இருக்குது. இந்த கந்த கோட்டத்தை பற்றி நம்ம வள்ளலார் பெருமாள் 5ஆம் திருமுறையில் கந்தர் சரணபத்தில் அழகாக நமக்கு சொல்லியிருப்பார். இந்த கந்தக்கோட்டம் எதுக்கு பிரசித்தி பெற்றது பார்த்திங்கன்னா, குருஸ்தலம் மாதிரியே எப்படி திருச்செந்தூரில் எப்படி குருஸ்தலமோ அதே மாதிரி இந்த கந்தக்கோட்டம் குருஸ்தலமாகவே விளங்குகிறது. இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு படிப்பு அறிவு கம்மியாக இருக்கிறது, படிப்பில் மார்க்கு கம்மியாக எடுக்கிறது, பண தேவை ஏதாவது கம்மியாக இருக்கிறது, நமக்கு தொழிலில் ஏதாவது நஷ்டம் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அது குழந்தைகளுக்காகவே பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கந்தக்கோட்டம். இந்த கந்தக்கோட்டம் இது வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த தலமாக இருந்ததுனால இது அந்த அளவுக்கு வெளியில் வராமல் இருந்தது. ஆனால் இப்போது முருகப்பெருமானுடைய அருளால் என்ன அந்த கோவிலை பற்றி பேச சொல்லியிருக்கிறதுனால நான் அந்த கோவிலுடைய பற்றி பேசுகிறேன். குழந்தைகளுக்கு மிகவும் படிப்பு திறனும், அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு கந்தக்கோட்டை முருகப்பெருமானை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து கொடுப்பார். இந்த கந்தக்கோட்டை தலம் மிகவும் அருள் வாய்ந்த ஒரு தலம். அங்கே போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அதில் அவ்வளோ ஒரு முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த ஒரு தலமாக அது இருக்குது. நம்ம திருவருப்பாவில் பார்த்திங்கன்னா வள்ளலார் பெருமாள் அழகாக சொல்லியிருக்காரு. திருச்சிற்றம்பலம். அருளார் அமுதே சரணம் சரணம், அழகா அமலா சரணம் சரணம், பொருளா எனையால் புனிதா சரணம், பொன்னே மணியே சரணம் சரணம், மருள்வாள் கரியா சரணம் சரணம், மயில்வாகனே சரணம் சரணம், கருணாலயனே சரணம் கந்தா சரணம் 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 கந்தா. இந்த பாடல் பார்த்திங்கன்னா அருமையாக சொல்லியிருப்பார். ஸோ கந்தக்கோட்டத்தில் நம்ம வள்ளலார் பெருமாள் பாடிய பாடல் இது. நீங்கள் எல்லாருமே கந்தக்கோட்டத்தை விசிட் பண்ணுங்கள்.